தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதேபோல தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கையானது மே மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்றும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு 30/3/2026 அன்றும் வேட்புமனு தாக்கல் நிறைவு நாளாக ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்படும் என்றும் வேட்புமனுக்களை திரும்ப பெறும் நாளாக ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் இதை பார்த்து வருகிறோம். தமிழகம், கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுவை ஆகிய மாநிலங்களின் பதவிக்காலம் மே மாதத்தில் நிறைவடைய இருப்பதால் தற்போது இந்த தேர்தல் தேதியானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்கள் இந்த தேர்தல் தேதியை தற்போது அறிவித்திருக்கிறார். 23/4/2026 அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் மொத்தம் 75,032 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் என்றும் அதில் நகர்ப்புறங்களில் 30,967 வாக்குச்சாவடிகளிலும் கிராமப்புறங்களில் 44,065 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களுக்கு போதிய அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும். குறிப்பாக முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வந்து செல்வதற்கு ஏதுவாக வாக்குச்சாவடிகளில் வசதிகள் செய்து தரப்படும் என்றும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் நித்யானந்தன் அவர்கள் நம்முடன் தொடர்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். தமிழகத்தில் தேர்தல் தேதியானது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக குறுகிய நாட்களே இருக்கிறது. இது குறித்தான் உங்களுடைய பார்வை சார். ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய திருவிழாவாக எதிர்பார்க்கப்படக்கூடிய தேர்தல் தேதியானது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். தமிழகம் உட்பட புதுச்சேரி, கேரளா மற்றும் அஸ்ஸாமில் தேர்தல் தேதியானது அறிவிக்கப்பட்ட நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். தமிழகத்தினுடைய வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி என்றும் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை நிகழ்வு. குறிப்பாக வேட்புமனு தாக்கலுக்குண்டான நாள் மார்ச் 16 மற்றும் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெறக்கூடிய தேதி மார்ச் 23 அன்று நிறைவு பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடியது. மற்றும் வேட்புமனு மறுபரிசீலனை என்பது ஏப்ரல் 7ஆம் தேதி அன்று நிறைவு பெறுவதாகவும் அறிவிக்கப்பட்ட அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். இந்த வேட்புமனு பரிசீலனைக்கு பிறகு திரும்ப பெறுதலினுடைய தேதி ஏப்ரல் 9ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த தம்முடைய பார்வையை பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன் சார். தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படக்கூடிய தேதியானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் குறித்த உங்களுடைய பார்வை நித்யானந்தன் சார். தமிழகத்தில் ஒரு நாள் தேர்தல், ஒரே நாள் தேர்தலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாண்டிச்சேரியிலும் ஒரு நாள் தேர்தல் தான். நம்முடைய தேர்தலில் இப்ப இருக்கக்கூடிய சிறிய குழப்பங்கள் தான் இருக்கு. ஏறத்தாழ எல்லாமே முடிஞ்சு போச்சு. சக்தியில எல்லாமே முடிஞ்சிருக்கு. அதனால அந்த சிறிய குழப்பங்கள் கூட இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுன்னு நாளை மறுநாளுக்குள் ஓரளவுக்கு நிலைமை சீராகிவிடும் என்று நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் கூட ரிபல் கேண்டிடேட்ஸ் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். 7ஆம் தேதி வரை நாம் காத்திருக்க வேண்டும். 9ஆம் தேதி முடிவான ஒரு வேட்பாளர் பட்டியல் அந்தந்த கட்சி அதிகாரப்பூர்வ வேட்பாளரை அறிவிக்கும். அதன் பிறகு தேர்தலில் மக்கள் யாரை தேர்ந்தெடுப்பது என்பது முடிவெடுப்பார்கள். இந்த முறை நிச்சயமாக ஆளும் கட்சி மீது மக்கள் மிகுந்த அதிருப்தியாக இருக்கின்றார்கள். எனவே இந்திய கூட்டணி நிச்சயமாக இந்த முறை மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நம்மோடு இல்லாத கட்சிகள் கூட என்டிஏ கூட்டணிக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஏனென்று சொன்னால் வெற்றி வாய்ப்பு என்டிஏக்கு இருக்கிறது என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில்தான் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, இந்திய கூட்டணி மிகுந்த பயத்திலும் நடுக்கத்திலும் இருக்கிறது. எனவே அவர்களுடைய தோல்வி அவருடைய நடவடிக்கையினால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் சிறப்பாக நம்முடைய செயல் வீரர்கள் எல்லாம் அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் சேர்ந்து ஒன்றுபட்டு உழைக்கின்றோம். நிச்சயமாக இந்த முறை ஆட்சி மாற்றத்திற்கு என்டிஏ ஆட்சிக்கு வரும் எந்தவித சந்தேகமும் நமக்கு இல்லை.
நித்யானந்தன் சார், இன்று மார்ச் 15 அன்று அறிவிக்கப்பட்ட இந்த தேர்தல் தேதி ஏப்ரல் 23 என்பது மிக சுருக்கமான நாள் என்று சிலருடைய கருத்துக்கள் பார்க்க முடியுது. உங்களுடைய பார்வை எப்படி சார்? இது விஷயமா கருத்துக்கள் மாறுபடுது. தேர்தல் தேதி, அதாவது வாக்குப்பதிவு என்பது ஏப்ரல் 23 என்பது சார். ஆமா, அந்த தேர்தல் தேதி இப்போ 4 மணிக்கு அறிவிச்சுட்டாங்க. 24ஆம் தேதி தேர்தல். ஒரே நாளிலே தமிழகத்திலும் ஒரே நாளிலே பாண்டிச்சேரியிலும் தேர்தல். பிறகு முடிவு என்பது 4ஆம் தேதி, நமக்கு மே 4ஆம் தேதி முடிவு தெரிஞ்சிருக்கு. அதிலிருந்து அதுவரை இது காப்பந்து சர்க்காராக இந்த நொடியிலிருந்தே திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் அரசு காப்பந்து அரசாக இருக்கும். எனவே புதிய திட்டங்களை அறிவிக்க முடியாது, பழையனவற்றை அவர்கள் செய்ய வேண்டும். மக்கள் மிகுந்த ஆரவாரத்தோடு இந்த தேர்தலை நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருப்பது போலத்தான் தெரிகிறது. மக்களுடைய முகங்களிலே நாம் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது, நான் இப்பொழுது ஒரு இஃப்தார் விருந்தில கூட இருந்து கொண்டிருக்கிறேன். எல்லோர் முகத்திலும் ஒரு மலர்ச்சி இருக்கிறது. ஜனநாயகம் வெல்லும். இந்த கொடுமையான ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி நிச்சயமாக மாறுதல் ஏற்படும், நல்ல ஆட்சி ஏற்படும் என்ற நம்பிக்கை எல்லோர் முகத்திலும் தெரிகிறது. ஏனென்று சொன்னால் 2 வயது குழந்தை முதல் 80 வயது கிழவி வரை அவர்களுக்கான பாதுகாப்பு, மான மரியாதை இல்லாத அளவுக்கு இருக்கிறது. இவற்றையெல்லாம் மக்கள் பெரிதும் பார்த்து வெறுத்து போயிருக்கிறார்கள் இந்த அரசில். எனவே இந்த அரசை மக்கள் கடுமையாக வெறுக்கின்றார்கள். நிச்சயமாக ஒரு லேண்ட்ஸ்லைடு விக்டரி என்பதாகத்தான் இந்தியை பார்க்க முடியும். விஜயோட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் அநேகமாக முடிந்துவிடும் என்று நான் நினைக்கின்றேன். அப்படி முடிந்துவிட்டால் ஒற்றை இலக்கத்திலே திமுக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் இந்த தேர்தல் முடிவாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். சார், இணைப்பில் இணைந்து உங்களுடைய பார்வை பகிர்ந்து கொண்ட மிக மிக நன்றி நித்யானந்தன் சார்.